ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம விரதம், அதனால் இன்றைக்கி உள்ள சமையல் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு கூட்டு மாதிரி தான் வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இதை வந்து கட் பண்ணி ஒன்றா கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த காலிஃப்ளவரை வந்து அப்படி இது பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு பச்சை ஸ்மெல்லும் இருக்கும் அந்த காலிஃப்ளவரில், ஒரு மணம் வரும். அதனால் அது வந்து கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டோன்னா அந்த மணம் வராது. ரொம்ப இல்லை, சும்மா லைட்டாக. இதில் வந்து நான் வந்து வீட்டில் அரைச்சிருக்கிற மசாலா பொடி சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு கட்டியாக தான் வைக்க போகிறேன், திக்காக தான் வைக்க போகிறேன். இதை நானா இன்னைக்கு விரதம் இல்லையா, அதனால சமைச்சிட்ருக்கேன். என்னன்னு பார்க்குறேன். அதனால் ஃபஸ்ட்டு போடும்போதே வந்து ஒரு மாதிரி நிதானமாக போட்டுருவேன். ஏன்னா மறுபடியும் வச்சு பார்க்கக்கூடாது. விரதத்துக்கு சமைக்கிறதுனால கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து தக்காளி அடிச்சிச்சு. ஆமாம், அவ்வளோதான். நான் வந்து இதில் இனி ரொம்ப மசாலா சேர்க்கறது போகிறதில்ல. ஒரே ஒரு தக்காளி மட்டும் வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாம், அம்மாவே கட் பண்ணுறேன். மசாலா பொடி கம்மியாக தான் இருக்குது, கம்மியாக தான் போட்டிருக்கேன் காரத்துக்கு. இன்னைக்கு எனக்கு வந்து ஹெல்ப் வந்து ஜெஸ்வின் தான். கட்டியாக திக்காக வைக்கிறேன் மசாலா போட்டு. சரியா, இது இப்போ வேகட்டும். குழம்பு மாதிரி, குழம்புல கூட்டு மாதிரி வைக்கிறேன். இது வந்து இந்த அடுப்புக்கு மாற்றிட்டு கேபேஜ் வந்து நான் வந்து வேக வச்சுட்டு ஃபைனலாக தான் கொஞ்சம் தாளிப்பேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து உப்பு இப்போ போடக்கூடாது, ஃபைனலாக தான் உப்பு போடணும். ஒரு நேரத்துக்கு மட்டும் சமைக்கிறது வந்து வெறும் பருப்பு தான் வைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு தக்காளி மீடியம் சைஸில் 2 பச்சை மிளகாய் நேராக கட் பண்ணி உள்ளே போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி, இப்போ கொஞ்சமாக ஜீரகம் போடணும். நான் அதை வந்து பவுடர் பண்ணிட்டு தான் போட போகிறேன். இப்போ வந்து இதை வந்து அது ஃபைனலாக இறக்கும்போது தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து குக்கரில் மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். இது பண்ணாததுனால தண்ணி இல்லை, தண்ணி ஃபுல்லாக வட்டிடுச்சு. இப்போது நான் காய் வச்சுருந்தோம்ல, அது ஃபுல்லாகவே வந்து நல்லா இதுலேயும் தண்ணி ஃபுல்லாக வட்டிச்சுக்கோங்க. இப்போ இந்த காயெல்லாம் வெந்துருச்சுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சமாக அந்த இதில் இந்த காரம் இது பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்துச்சு. தேங்காயும் ஒரு தக்காளி மட்டும். கொஞ்சம் குழஞ்சாதான் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் குழஞ்சிருச்சு. இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா குழஞ்சாலும் நல்லாயிருக்கும். கெட்டியாகிடுச்சு. கெட்டியாகிடுச்சு. நம்ம அப்படியே தாளிச்சு எடுத்துடலாம். அப்போ தான் இப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், கம்மியாக தான் போட்டிருக்கேன். பார்த்துக்கலாம். இப்போ நீ இதை வந்து தாளிக்காக தான் செய்யணும். அதே மாதிரி அங்கே கேபேஜும் தாளிக்கணும், அவ்வளோதான்.
இப்போ நம்ம வந்து கேபேஜையும் தாளிச்சிடலாம். என்ன சாப்பாடு இன்னைக்கு விரதம், அதனால் இன்னைக்கு வந்து பப்படம், ரசம், இது வந்து கேபேஜ் பொரியல், காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு, இது வந்து பருப்பு சாப்பாடு. அவ்வளோதான்.